நம்ம பிடிச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு வேலை இப்போ நமக்கு பிடிக்காம போயிருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு இப்போ அந்த வேலை பிடிக்கல போல, நமக்கு ஒரு கரியர் ஷிஃப்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மேட்டர் அது கிடையாது. நம்ம பேர்ன் அவுட்டில் இருக்கோம். பேர்ன் அவுட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பிரெயின் பேர்ன் அவுட்டை நம்ம சரி பண்ணிட்டாலே நம்ம முன்னாடி கஷ்டம்னு நினச்ச வேலையை செய்கிறதுக்கு நம்ம மூளை ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டும். நம்ம அதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவோம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேர்ன் அவுட்னா என்ன, சிம்டம்ஸ் ஆஃப் பேர்ன் அவுட், ஹவு டு ஹீல் பிரெயின், கன்க்ளூஷன், பேக் டு பவர் எப்படி வரது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். பேர்ன் அவுட்னா என்னங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கடைக்கு நீங்கள் பிரியாணி வாங்க போகிறீங்க. அந்த பிரியாணி கடை கொஞ்சம் லாங் லொக்கேஷனில் இருக்குது. அந்த லாங் லொக்கேஷனுக்குள்ள இருக்கிற பிரியாணி கடைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு போய் அந்த பிரியாணியை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து நான் பேசுகிறதே பெரிய விஷயம் இல்லை, இவனுங்க இந்த பக்கத்தில் வீடு கட்டுறேன்ற பேரில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, முடியலை, ஆஃப் பண்ணுங்கடா, இந்த சத்தம் எப்போ நிற்கின்றலையே. 2 hours later. இப்போ பேர்ன் அவுட்னா என்னங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நல்லா ப்ளசண்ட்டாக மன நிறைவோட சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. அவர் ஒரு பிரியாணி பார்சலோட வராரு. டே தம்பி, உனக்காக தானே அந்த பிரியாணி பார்சலை அப்பா வாங்கிட்டு வந்தேன், இதை சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் என்னால் முடியாது, வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவர் கேட்க மாட்டாரு. உங்கள் அம்மாவும் சேர்ந்து உங்களை திட்டுறாங்க, டே வேஸ்ட் பண்ணாதரா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் என்னடா அப்படி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே, இதை குப்பையில் போடக்கூடாதுன்னு நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக நீங்கள் சாப்பிட்டதுனால உங்களுக்கு வாந்தி வந்துருச்சு. எதனால் வாந்தி வந்திருக்குன்னா, உங்கள் வயிறு ஓவர்லோட் ஆகுறதுனால வாந்தி வந்துருச்சு உங்களுக்கு. இப்போது ஏன்டா நம்ம பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம், இனிமே கொஞ்ச நாளைக்கு பிரியாணியை திங்கக்கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க போயிருவீங்க. இது வயிற்றுல நடந்துச்சுன்னா வாந்தி வரும். அதுவே பிரெயின்ல நடந்துச்சுன்னா, ஓவர்லோட் ஆச்சுன்னா உங்க மூளை பேர்ன் அவுட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். சிம்பிள். நம்ம காமனா யூஸ் பண்ற டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற டேர்மை தான் நம்ம காமனா எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இல்லை. சம் பீப்புள் ஆர் இன் பேர்ன் அவுட், அவ்வளோதான். இப்போது நீங்கள் பேர்ன் அவுட்டில் தான் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில காமன் சிம்டம்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அது என்னன்னா, பிடிச்ச வேலைகள் இப்போ பிடிக்காது, வேலையை பற்றி யோசிச்சாவே டயர்டாக இருக்கும், நான் தப்பான கரியர் பாத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வீக்கெண்டுலையும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க, வீக் டேஸ்லையும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே காமன் சிம்டம்ஸ் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வெரி ஆகும். இப்போ பேர்ன் அவுட்டில் இருக்க நம்மளோட பிரெயினை எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேர்ன் அவுட்ல இருக்க நம்ம பிரெயினை எப்படி ஹீல் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சிம்பிள். யூ நீட் அ பிரேக். அந்த பிரேக்ல ரொம்ப தூங்கிடாதீங்க. கரெக்டா 8 hours ஆஃப் ஸ்லீப். மீதி நேரங்கள்ல மார்னிங் டைம்ல ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் செல்ஃப், பி வித் யுவர் செல்ஃப், டேக் யுவர் செல்ஃப் அவுட். சில ஆசை எல்லாம் நமக்கு இருக்கும்ல. இப்போ எனக்கு பர்சனலா எப்படி இருக்குன்னா, எனக்கு நானே குக் பண்ணி நானே சாப்பிட்றதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிக்கன் கிரேவி எல்லாம் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் செஞ்சு போடுறாங்கல்ல. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா என்னோட ஒர்க் ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அதை செய்யறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஹீலிங் பீரியட்ல நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ இது நம்ம பிரெயினுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு நாள் இவன் ஆசைப்பட்ட விஷயங்கள்ல அவனுக்கு செய்ய முடியல, இவன் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மனநிலையில இருந்திருக்கான், இப்ப பாரு இவன் தூங்குறான், இவன் அவன் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறான், அப்புறம் பாரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட்றான், இப்ப இவன் நல்லா இருக்கான், ஹீ இஸ் குட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா யூ வில் கம் அவுட் ஃப்ரம் யுவர் பேர்ன் அவுட் ஃபேஸ். இந்த ஹீலிங் பீரியட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வெளியே ஹேங் அவுட் பண்ண வேணாம். ஏன்னா பீப்புள் டோன்ட் நோ தட் ஹவு மச் நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. மேபி அந்த இடத்துல ஒரு சண்டை கூட ஏதோ ஒரு கான்வர்சேஷன் உங்களை இன்னும் ஹர்ட் பண்ணலாம். ஸோ இன் திஸ் பீரியட் ஹீல் யுவர் செல்ஃப் அலோன். ஆமா, அதுதான் ரெக்கமெண்டட். அண்ட் எஸ், ட்ரை டு பி ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். இப்போ கன்க்ளூஷன். இப்போ இந்த பேர்ன் அவுட் ஃபேஸ்ல இருந்து நம்ம பிரெயின் எப்படி வெளியே வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த சில சின்ன சின்ன வேலைகள், இப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த சிக்கன் கிரேவி ட்ரை பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரியான சில வேலைகள் நம்ம பண்ணிட்டே இருக்கும் போதே ஒரு செர்டன் பீரியடுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க ஆசைப்பட்ட பிடிச்ச விஷயங்களா இப்போ நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்க. அந்த பீரியட்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஒரு வேலையிலயோ ஒரு புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம், இல்ல இது இந்த வேலை பெண்டிங் இருக்கு, இதுல லைட்டா பண்ணலாமா, இதை இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணா பட் டக்குன்னு முடிச்சிடலாம், இந்த இடத்துல நம்ம இந்த ஃபைல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு வேலையை பத்தி தன்னை மறந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த ஸ்டேட்டு தான் நம்மளோட பிரெயின்
பேர்ன் அவுட் ஸ்டேட்டில் இருந்து நல்லா ஹீல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான சைன். இப்போ நம்ம பிரெயின் இந்த பேர்ன் அவுட் ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த சிக்கன் கிரேவி நானே சமைச்சு நானே சாப்பிட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு. இந்த மாதிரி சில சில்லியான சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கிறம்போது திடீர்னு எனக்கு ஒரு தோணும், நம்ம வந்து அந்த வேலை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தோம், இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ரேண்டம் தாட்டில் வந்து வேலை வரும். ரேண்டமாக நமக்கு வேற சிந்தனை வர மாதிரி ரேண்டமாக வேலையை பற்றி யோசிப்போம். அப்படின்னா நம்ம பிரெயின் பேர்ன் அவுட் ஃபேஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரி ஹியூமன் நீட்ஸ் அ பர்சனல் டைம் ஃபார் ஹிம்செல்ஃப். அது இல்லாமல் நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன சொல்றதுன்னா, நம்ம ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து வெளியே வராது, செல்ஃப் டவுட்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பிரேக் எடுக்கிறதுக்கே எனக்கு மோர் தென் 4.5 இயர்ஸ் ஆச்சு. நான் தொடர்ச்சியாக வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து நினைச்ச நேரம்லாம் பிரேக் எடுக்க முடியாது. பட் சில பேர்த்துக்கு வந்து பிரேக் எடுக்க முடியும். அப்படி எடுக்க முடிஞ்சவங்க டெஃபினட்டா பிரேக் எடுத்துருங்க. ஜஸ்ட் ஹீல் யுவர் பிரெயின் அண்ட் யூ வில் பி ஆல் ரைட். நீங்க முரட்டுத்தனமான ஒரு கம்பேக் உங்களால தர முடியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு ஏதோ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்னமோ ஏதோ என்ன பண்றதுன்னே தெரியல, கரியர் மாத்தணுமா, நமக்கு இந்த கார்ட்டூன் அனிம் தான் பார்க்க பிடிக்குது, பேசாம நம்ம வந்து அனிமேஷன் படிச்சுட்டு அனிம் பண்ண போயிருவோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். யூ ஆர் இன் பர்ன் அவுட் ஸ்டேஜ், டேக் சம் பிரேக் எடுத்துட்டு. அந்த சிம்பு ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, இந்த காரை வந்து நிறுத்தணும், தேஞ்சு போன டயர் எல்லாம் மாத்திட்டு அந்த கார் மறுபடியும் ட்ராக்ல போச்சுன்னா அப்புறம் சும்மா வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி. ஆக்சுவலி யூ நீட் அ பிரேக், ஹீல் யுவர் செல்ஃப், யூ வில் கிவ் அ முரட்டுத்தனமான கம்பேக். அதான் மேட்டர். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் பீப்புள் லைக் மீ ஹூ கேனாட் டேக் பிரேக். இந்த பிரேக்லாம் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றது வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை வைஸா யூஸ் பண்ணுங்க. இந்த எப்படி சொல்றது, உங்களுக்கு நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் கொடுக்குற பிரேக் அப்படிங்கிறது வந்து இந்த வெக்கேஷன் போறது அதில் ஆக்சுவலி இட் இஸ் சம்திங் மோர் டீப். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷனுக்குள்ள போறீங்க அப்படிங்கிறது, உங்க பிரெயின் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கறத எப்படி உங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியலையோ, வைஸ் வெர்சா நீங்க அதுல இருந்து வெளியே வருதும் அதே மாதிரி தான் நடக்கும். யூ கேனாட் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சாரி, இங்க இருந்து நான் கொடைக்கானல் போயிட்டு நான் வந்து அங்க டைம்ஸ் பண்ணிட்டு வந்தேன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், அல்லாங்கட இட் வில் ரிட்டர்ன் பேக். அது ஒரு சின்ன டோபமைன் ஹிட்டை தான் கொடுக்கும். இட் டேக்ஸ் டைம். அது வந்து ஒரு மாத்திரை போட்டா சரியாகிற விஷயம் கிடையாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா சரியாகிற விஷயம் கிடையாது. டேக்ஸ் டைம். ஸோ சந்தோஷத்தை தேடி அலையறதை விட நமக்குள்ளதான் இருக்கு சந்தோஷம். இட் டேக்ஸ் டைம். வி ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் அவர் செல்ஃப். எஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த வீடியோ நான் வந்து யூடியூப்ல மோர் தென் 6 years ஆச்சு நான் வீடியோ போட்டு. 6 வருஷமா நான் வீடியோ போடணும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நான் லாஸ்ட் 6 years எனக்கு ஒரு கரியர் என்னோட கரியரில் தான் நான் கான்சென்ட்ரேட்டடாக இருந்தேன். நான் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே ஐ கேனாட் டாலரேட். எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது. இறைவன் அருளோட எனக்கு பிரேக் கிடைச்சது. பிகாஸ் ஆஃப் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் கிடைச்சது. அதை நான் வைஸா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ பிலீவ் அதோட அவுட்கம் தான் டுடே ஐ மேக்கிங் திஸ் வீடியோ. இல்லைன்னா நான் என் கரியரில் தான் இருந்திருப்பேன். பட் எனக்கு பிடிச்ச யூடியூப் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் என்னால் அதுக்குள்ளே வந்திருக்கே முடியாது. ஹூ ஆர் வாட்சிங் திஸ், தட் நீங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம கரியர் சரியில்லை, நம்ம வந்து நமக்கு மூளையே அவ்வளோதான், நமக்குலாம் இதெல்லாம் வராது, இன்னும் முன்ன மாதிரி நமக்கு வரமாட்டேங்குது, அதெல்லாம் அவ்வளோதான் போல, இந்த அவன்லாம் ஜெயிக்கிறான், இவன்லாம் சூப்பராக பண்ணுறான், அவன்லாம் நல்லா சம்பாதிக்கிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவனை விட உங்களால் சூப்பராக பண்ண முடியும். யூ ஜஸ்ட் நீட் அ பிரேக். பி வித் யுவர் செல்ஃப். அது உங்கள் நிறைய விஷயங்களை மேபி இட் வில் அன்லாக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் பேசின கான்வர்சேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் அதை சும்மா சொல்லிட்டு போங்க. ஈவன் தோ அது வந்து குட் இல்லை பேடு இல்லை அக்ரீடு இல்லை நாட் அக்ரீடு இல்லை எனக்கு இப்படி நினைக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சம்திங் உங்களுக்கு வந்து என்கிட்ட இன்னும் டீப்பாக இதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் பி கனெக்டட். எஸ், தேங்க்யூ.